ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதோ 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா செவக்கிற அளவுக்கு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா செவந்ததும் 2 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். எள்ளு ஜீரகம் ரெண்டுமே சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. ஜீரகம் எள்ளு ரெண்டுமே சேர்க்கும் போது பொடிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுபட்ட பருப்பெல்லாம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுடுங்க. கருவேப்பிலையில் இது போல் காட்டன் துணியில் போட்டுட்டு லைட்டாக ஊற்றி எடுத்தீங்கன்னா அதில் இருக்க மாய்ஸ்சர் எல்லாமே போயிடும். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 5 பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கருவேப்பிலையை பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்ச பருப்பு, காஞ்ச மிளகாய்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையுமே கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த கருவேப்பிலை பொடியை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். கருவேப்பிலை பொடி நல்லா ஆறினதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்குங்க. 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த கருவேப்பிலை பொடி இட்லி, தோசை, ரைஸோடலாம் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.